வைக்கணுன்ற போது அந்த ஒரு விஷயம் வைக்கலான்ற மாதிரி. கண்ணகின்னு பேர் வச்சிருக்கீங்க, லேடிஸ் எல்லாமே ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதை வந்து எப்படி தமிழ் மக்கள் ஏற்றுக்கோ? இல்லைண்ணா, இது கண்ணகியோட கதை கிடையாது. கண்ணகி கதை. ஆமாம் ஆமாம், டைட்டில் வச்சிருக்கீங்களே. ஆமாம் டைட்டில் வச்சிருக்கேன்னா, ஆனால் அவங்களோட கதை பார்த்தோன்னா உள்ள வராங்க ஃபர்ஸ்ட். ஆமாம் கரெக்ட்ண்ணா. இல்லை, அதை ஸ்மோக் பண்ணுறது கண்ணகிக்கும் அதுக்கும் சம்மந்தம் எதுவும் கிடையாதுண்ணா. நம்ம அவங்களோட ரவுத்திரத்தை தான் எடுத்து வைக்கிறோம். அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் நம்ம. நீங்கள் ரவுட்டரம் சொல்கிறது ஸ்மோக்கிங்கையும் ட்ரிங்க்ஸையும் மட்டும்தானா? இல்லை இல்லை, அதுதான் இல்லைன்னு பெண்களுக்கு வந்து ரவுட்டரம் பார்த்தீங்களா படத்தை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க போய் தான் நான் சொல்கிறேன். இல்லை இல்லை அண்ணா ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா. ரவுத்திரம்னு என்னன்னு கேட்டார். அந்த ரவுத்திரத்து தான் பெண்களோட ரவுத்திரம்னு நான் சொன்னேன். அப்போ சிகரெட் அதுவான்னு கேட்கும்போது அது இல்லைன்னு நான் சொல்லிட்டேண்ணா. ஸோ அதனால் ஆமாம் வல்கரா இல்லைண்ணா. கதைக்கு என்ன தேவையோ அது இருக்குன்னா, மக்கள் வந்து அது வல்கர்னு நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க ஒப்பீனியன். அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்ன கதைக்கு தேவையானது தானே. இந்த பையன் வந்து அபார்ட் பண்ணுவானா இல்லையான்றது தான் அதோட கதை. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கோம். நான் லிவிங் டுகெதரில் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க. அது வந்து கடைசியாக பார்த்தா மேரேஜ் தான் முடியுது. அது லிவிங் டுகெதரை வந்து எப்படி நீங்கள் வந்து பப்ளிக் வந்து போர்ட்ரேட் பண்ணுவீங்க? இல்லை அப்படி இல்லை, இது அவங்கவுங்களோட சாய்ஸ் தானே. இது நம்ம ஒன்றும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விரும்பலை. இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்ல விரும்பலை. ஒரு படமுங்கிறது பொது வாழ்க்கையில் நான் கண்ட பெண்கள் நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸோட பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்புக்கு அவங்களுக்கு அது எப்படி படுதோ அதை அப்படி எடுத்துக்கலாம். என்னோட ஒப்பீனியன் எதுவுமே இல்லைங்கண்ணா. பெரிய பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் வாழ்றது ஒரு சகஜமான விஷயம். இப்போ லிவிங் டுகெதராக இருக்கிறவங்க வந்து சைக்கோ தனமாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல அப்படி சொல்ல வரலைங்கண்ணா. அதான் ஒரு ஒரு மாமியார் ஒரு பெண்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த வக்கீலோட அம்மா வந்து சொல்லுவாங்க. வக்கீல் அவங்க பெண் கேரக்டர் வந்து சொல்லும், அவங்க அம்மாவை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவே வந்து ஒரு பெண்ணை வந்து தாழ்த்தி பேசுகிறோம், எனக்கு வந்து செகண்ட் ஒய்ஃப் மாதிரி வேணாப்பா. ஆமாம் கரெக்ட். அது என்னன்னா, அது நமக்குள்ளே இருக்கிற டுவாலிட்டி தானா. நம்ம வெளியே ஒரு வேஷம் போடுவோம், உள்ள ஒரு வேஷம் போடுவோம். அந்த அம்மா வந்து கண்டிப்பாக வேற ஒரு பொண்ணை வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கமா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்ன அதே அம்மா, ஆனால் என் வீட்டுக்கு வந்துடாதம்மான்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ நம்மளாம் சாதி மறுப்பாதுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது என்னன்ற கேள்வி தான் அந்த வடிவம், அந்த கேரக்டரோட வடிவம். இந்த படத்தில் எல்லா பெண்கள் சார்ந்து கண்ணகி பேர் எல்லாம் உண்டு. ஆண்கள் என்னதான் இருக்கும், ஆண்களை வந்து தாழ்த்தியே காட்டுறீங்க. ஆண்கள் எங்கேயுமே தாழ்த்தி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஓகே, நிறைய இடத்துல அந்த டைவர்ஸ் கேஸ்லேயும் அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு விவாகரத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறது. அதே போல் இவங்க அந்த லிவிங் டுகெதர்லேயும் வெளியில் அனுப்புறது. அவங்களுக்கும் அதே சுச்சுவேஷன் தான். யாருமே இடத்துல நம்ம ஆண்கள் ரொம்ப கீழே தானே, அதாவது அவங்கள நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஒன்று என்னோட கதையில வந்து ஒரு ஆண் தானே வந்து அங்கே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. படமே இல்லை அவர் இல்லை எல்லாத்துலையும் அது கிடையாதுண்ணா. அது கிடையாது. ஏன்னா இன்னொன்றுனா அந்த பையன் நம்ம தப்புன்னு காட்டல. சும்மா ஒரு அரை செகண்ட் மட்டும் சொல்கிறேன். அந்த லிவிங் டுகெதர் பையன் தப்பு பண்ணலாம், வெளியெல்லாம் துரத்தல. அவன் சும்மா தான் இருக்கான். இந்த பொண்ணு தான் கோச்சிக்கிட்டு வெளியே போகிறாங்க. இன்னொன்று அந்த லாயர் பையன் பார்த்தீங்கன்னா, அவன் நினச்சா அம்மா போய் சொல்லிட்டு வா, இவகிட்டெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு போயிருக்கலாம். ஆனால் அவன் ஃபோனில் கேட்குறதே கல்ல தண்ணி விட்டு தான் கேட்டிருப்பான்னு என்னோட ஒப்பீனியன் அது. ஸோ யாருமே இங்கே தப்பு கரெக்டுங்கிறது இல்லைண்ணா. ஆமாம், கண்ணகி நல்ல படத்தை பார்த்தா தெரியுங்கண்ணா. அது மக்களுக்கு சொல்லிடுறேன் நான். இல்லை பொது கருத்து எனக்கு இல்லைண்ணா. அது படத்தை பற்றி மட்டும் நான் பேசலான்னு தோணுதுண்ணா. பொது கருத்து எனக்கு நிறையா இருக்கும். அது நான் வந்து பர்சனலாக அதை பற்றி பேசலாம். வீட்டுக்குள்ளே தான் கணவன் மனைவி சண்டைன்னா இப்போ இன்னைக்கு இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு படம் வருது, படம் வருது, இந்த படம் செய்யும். சரி, எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா நாங்கள் சண்டை போட்டதை? சரி போட்டின்னு வச்சுங்க. போட்டியும் இல்லை சண்டையும் இல்லை சார். அது வீட்டிலையும் இல்லை. ஆனா இல்லண்ணா, இந்த கேள்விக்கு வந்து கரெக்டான கேள்வினா இதுக்கு பதில் இல்ல. அதான் பதில் நீங்க தானே. நீங்க பார்த்து எது நல்லா இருக்குன்னு எழுதிங்களோ அந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறணும். ஆமாண்ணா, நீங்க நடிச்ச படம் வெற்றி பெறணுமா? உங்களுக்கு எந்த படம் பிடிச்சி நீங்க எழுதுறீங்களோ இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லிக்கிறீங்க. இல்ல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சி நீங்க அதை எழுதுறீங்களோ அந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தை உங்க வீட்டுக்காரர் பார்த்தாரா? பார்த்துட்டாரு. என்ன சொன்னாரு? ரொம்ப பிடிச்சது அவருக்கு. புராண காலத்தில் கண்ணகி வந்து மதுரையை எடுத்தா, இந்த கண்ணகி யாரை இருக்க போறா, எந்த அது தெரியலைங்கண்ணா. நம்ம வந்து படத்து என்னங்கண்ணா சார் பெண்களை வந்து பாசிட்டிவா இப்போ நல்லாவே காட்டியிருக்கீங்க. ஒரு நிமிஷம் அவங்க. ஆமாம் 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 ஆமாங்க ஆமாம் ஆமாம். நம்ம அந்த கண்ணுக்கு இந்த கண்ணு சொல்லலை. கரெக்ட். இல்லைங்க அதோட இதுதான் மீன். ஆமாங்க. என்னண்ணா? ஆமாண்ணா. இல்லை அதாண்ணா, இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு ரசிகரானா, உங்களுக்கு வந்து ஏன் இந்த கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி ஏன்னா நம்ம எழுதும்போது அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிச்சு வைக்கலண்ணா. எனக்கு இந்த கேரக்டர்ஸ் தான் கண்ணகிண்ணா. பெண்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கீங்க. 4 கேரக்டர் சூப்பராக காட்டியிருக்கீங்க. ஆனால் கடைசி ஒரு சீனில் மட்டும் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அது எப்படி அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க, அதெல்லாம் இருக்குல்ல விஷயம்.
கோயிலுக்குள்ளே போகக்கூடாது தானே இருக்குது இப்போ அப்படி தானே ஆமா, இருக்கு. அப்படி தான் இருக்குல்லண்ணா. அப்போ ஒரு எமர்ஜென்சி வரும்போது ஒரு தாய் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது தானே. ஏன்னா இதில் என்னன்னா எதுவுமே இப்போ யஷ்வந்த் டைரக்டர் போய் உள்ள பண்ணுறது இல்லை. அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பணிஞ்சு தான் இருக்கணும். நான் உண்மையாகவே கூட ஆணாதிக்கவாதியாக இருக்கலாம், எனக்கு தெரியல, அது சுற்றார் சொல்லணும், உறவினர்கள் சொல்லணும். ஆனால் படமாக வரும்போது அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணணும். அவசரத்துக்கு வந்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வந்து மாற்றலாம்னு சொல்லுவாங்க. இல்லை நான் அந்த மாதிரி சொல்ல வரலைங்கண்ணா. அந்த காட்சிக்கு அதுதான் அர்த்தம். இல்லைங்கண்ணா, அது வந்து அந்த பதிலுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்ல வருது. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அந்த கேரக்டர் எடுக்கிற டிசிஷன் அது, அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் பர்சனல் தான் பேசுவேன், பொது வழியில் என்னால் பேச முடியாது. அடுத்தவங்களுக்கு பேசலாம். ஆமாம், நாளைக்கு இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்களா, நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டுதல் வரும். ஓகே. நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு. ரேட் வந்ததுக்கப்புறம் மாத்திரை போட முடியுமா? சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ சில டைம்ஸ் சார் நான் ஓகே, உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குல்ல சார். இன்னொரு நாலேஜ் நான் உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துகிறேன். ஒரு 2 மாதம் 28 டேஸ் கழிச்சு வர்றது, சில டைம்ஸ் 20 டேஸில் வரும், சில டைம்ஸ் 15 டேஸில் வரும், சில டைம்ஸ் 45 நாளில் வரும். இதை நீங்கள் எப்படி குறிப்பீங்க? இல்லை, நான் அதுதான் சொல்ல வரேன். ஸோ மேபி அவங்க மாத்திரை எடுத்தியும் வந்துடுச்சு இது. இல்லைண்ணா, அப்படி நான் என்ன நம்மள மாதிரி சொல்ல எல்லாருமே வரேன்னா, இது இப்போ வந்து- உங்களை மாதிரி எல்லாருமே அறிவோடு இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியலண்ணா. சில சமுதாயத்தில் சில குடும்பத்தில் வந்து அவங்க இன்னசென்ட்டாக இருக்கும். மாற்றிருக்கலாம். ஒன்று உள்ள விட்டு நீங்கள் லொக்கேஷன் மாற்றிருக்கலாம். இல்லைண்ணா, அடுத்த படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி நான் பண்ணி ஸ்போர்ட்ஸ் சீனில் கூட அவர் வாதாடும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் சட்டம் கூட பெண்களுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு, வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஆனால் இன்னைக்கு பெண்கள் தான் வந்து சுதந்திரமாக நைட்டில் கூட நடமாடிட்டு இருக்காங்க. நல்லதுண்ணா, நல்லதுண்ணா. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லது தான். அதை நீங்கள் காட்டுறது முக்கால்வாசி அதை தான் பிரதிபலிக்கிறீங்களோ. சார் எங்க சார் சுதந்திரமா நடக்க முடியுது? அது என்னோட கேள்வி. ஒரு பெண்ணா எனக்கு கிண்டல் பண்ணா கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே பிடிச்சி உள்ள போடுறாங்க. அதனால தான் சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான காரணமே. ஆனால் இல்லைண்ணா, சட்டம் பெண்களுக்கு இல்ல சாதகமாக சார், இருக்கிற காரணமே அது அவங்கள பாதுகாக்கணுங்கிறது தானே. எனக்கு ஒன்று இருக்குன்றத நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்லைனால சொல்லலைண்ணா. இல்லைன்னு சொல்லலை. சட்டம் பெண்களுக்கு திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஆனால் நீங்கள் பாருங்கண்ணா, ஏன்னா சட்டம் அவங்க வந்து சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லைன்னு ஒரு டைலாக் இல்லைண்ணா. ஏன்னா உங்கள் ஸ்கிரிப்ட் கூட தரேன், சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பானது தான். ஆனால் இந்த சமுதாயம் இருக்கான்றது தான் கேள்வி கேட்குறாரு. சட்டம் பாதுகாப்பாக இருக்குது, நம்மளாம் இருக்கமா பெண்களுக்கு பாதுகாப்பாங்கிறத அவர் கேட்குறேன். ஆமாம் கரெக்ட்ண்ணா. அதனால தான் நான் சொல்கிறோம், அதனால தான் சொல்கிறோம் கரெக்ட். வேறங்கண்ணா, படத்திலேயே பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்றத அதனால தான் சொல்கிறோம். இந்த படம் எந்த ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம்? இந்த படம் வந்து என்னங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். அவங்க இல்லை அவங்க தான் என்ன இப்போ இனி ஏன் இது படம் இல்லைண்ணா, ஏன்னா இப்போ வந்து என்னால் எடிட் பண்ண முடியாது, எதுவும் மாற்ற முடியாதுண்ணா. க்யூப்ல ஏற்றியாச்சு. என்னன்னா கலாச்சாரம் அப்பாற்பட்ட பெண்களுக்கான படம். ஓகே, இல்லை எனக்கு தெரியாதுண்ணா, நீங்கள் தான் ஆடியன்ஸாக சொல்கிறது தானே. இல்லை சார், இப்போ காமனாகவே வந்து நம்ம பாலச்சந்திரன் சார் ஒரு மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவளோட ரெயின் பார்த்துக்கங்க. அங்குள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்த ஸ்டேஜுக்கு நான் ஒரு பெண் முன்னேறுவான்னு சொல்லக்கூடிய ஆங்கிள்லாம் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் சீனில் வந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் உம்மன்னாலே இப்படிடா, பெண்கள்னாலே இப்படிதான்னு சொல்லி அவங்களே நீங்கள் வந்து இப்படிதான் இந்த சமுதாயம் உங்களை நான் நடத்துது, இப்படிதான் உங்கள் சமுதாயம் இப்படி பண்ணது சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு டீகம்போஸ் இருக்காதா? டீகம்போஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்காக எடுக்கப்பட்டது இல்லைண்ணா. அது அந்த ஒப்பீனியன் ஒரு பெண் நீங்க ஏதாவது சொன்னா இருக்கும், ஒரு ஆணா உங்களுக்கு அது தெரியும். எங்க வீட்டில் அப்படி இல்லை. இல்ல அதுதான் நான் சொல்றேன், எங்க வீட்டில் சுதந்திரமா இருக்காங்க, உங்களுக்கு அந்த தாட் வருது. எனக்கு அப்படி தோணல, ஒரு ஆணா உங்களுக்கு தோணி இருக்குல்ல. ஸோ இப்போ படத்தை பார்த்த ஏதாவது பெண்ணுக்கு அப்படி தோணி இருக்கா? படம் பார்க்கும்போது ஐயோ நம்மளை கீழே போட்டுட்டே இருக்காங்களே, பெண்ணுனாலே இப்படிதான் அங்கதான் இருக்கணும்னு யாருக்காவது தோணுச்சா? பெண்களுக்கு யாருக்காவது தோணுச்சான்னு நான் கேட்கிறேன். இல்ல நீங்க சந்தோஷப்படுறீங்களா? அதுக்கு சந்தோஷப்படுறீங்களா? தூக்கி கூடாதா? நமக்குள்ள அப்படி ஃபீல் ஆகும்னு சொன்னீங்க. ஆணை விட ஜாஸ்தி காமிங்களே நான் சொல்றேன். ஒரு ஆணை விட நீங்க சொன்னது வந்து கலாபடமா இருக்கட்டும், ஆணை விட டாமினேஷனா காமிப்பாங்க. ஒரு ஆணுக்கு அந்த ஒரு இதை ஏன் காமிக்க மாட்டாங்க சார்? ஒண்ணே நீங்க காம்படிஷன் இல்ல சார், ஆனா பெண் அது உண்மைதான். கீழே எதுவும் காமிச்சிட்டு இருக்கேன். கரெக்டுங்கண்ணா, அது பாவம் அவங்களுக்கு
நான் பண்ண தவறு தாங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக அது திருத்தி நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அடுத்து மாடலில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே சிகரெட்டு தண்ணி அடிக்கிறாங்கன்னு காட்டுறீங்களா? இல்லை, நான் இப்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் சிகரெட் அடிக்கிறேன் அந்த கேரக்டரில். அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாமே சிகரெட் அடிக்கிறாங்களா நம்ம கேட்க முடியாது. அதான் அது நம்ம பொதுமைப்படுத்த வேணாங்கிறத நான் சொல்கிறேன். அது அந்த கேரக்டர் அது பண்ணுது, ரியல் கேரக்டர் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. புரியுதுங்களா? ஸோ அதுதான் எல்லா கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நன்றி. நன்றி. கேரக்டர் ஏன் இதை பண்ணிச்சுன்னு தான் நாங்கள் இல்லை, அதுதான் அந்த கேரக்டருக்கு வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன? வைக்கிறதுக்கான ஐடி உலகத்தில் இல்லைண்ணா, அது நான் சைக்கலாஜிக்கலாக சொல்லணும், அது வேறு பதில். ஆனால் அதுக்கு டைம் இல்லைன்றனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வேறுண்ணா ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது சார். இதை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு தானே நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். கேட்கறது எல்லாம் எங்களுக்கு ஆனால் நான் எதுக்குமே மறுப்பு சொல்லுங்கண்ணா. ஏன்னா இந்த படம் வந்து இப்போ நான் வக்காலத்து வாங்க ஒன்றுமே இல்லைங்கண்ணா. இது உங்களோட படம் தான். இது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, இப்போ இவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அடுத்து எழுதும்போது எனக்கு இவர் மூஞ்சி ஞாபகம் வரும். அது கண்டிப்பாக நம்ம திருத்திப்போம். அந்த மாதிரி தானே நாகராஜா சார், ரைட். நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இல்லை ஆனால் நீங்கள் தானே இல்லைண்ணா, நீங்கள் தானே ஆடியன்ஸ். இப்போ உங்கள் காசு தான் நம்ம சட்டை எல்லாமே போடுறோம். அதனால உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக இட் வில் பி அப்ரிஷியேட். நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. அப்படிதான் ரைட்டர் ஆயிருக்காங்க அவங்க. ஏன்னா படத்தை அந்த நெகட்டிவ்ல நீங்க அது ஃபுல்லா பாத்தீங்களா, வந்துட்டீங்களா? ஃபுல்லா தானே பாத்தீங்க. அவங்க வந்து ரைட்டர் ஆகுறதுங்கிறது ஒரு பெண்ணோட ஒரு வெற்றி இல்ல. டைரக்டரே உள்ள இருந்த காரணம் என்ன? வேற எந்த ஹீரோவும் வரலையா? இல்ல அப்படி இல்ல, நம்ம ட்ரை பண்ணோம்னா அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடும்போது தோணும் இல்லைங்கண்ணா, இந்த மியூசிக் நம்மளே பாடினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தோணுது தாங்க. வேற இல்ல ஹீரோ வந்து 4 ஹீரோன்னு இருக்காங்க, அதனால தான் ஹீரோ இறங்கிட்டீங்களோ? அதனால தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. நீங்க வந்து அவர் நடிச்சது ஒரே ஒருத்தவங்களோட கடைசி எல்லாமே சேர்ந்து இல்ல அதுவும் நான் மட்டும் இல்ல பாண்டி, அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா கேக்குறாங்க. தேங்க்ஸ். ஆமாங்கண்ணா. இல்லை இன்டர்நேஷனல் மியூசிக்னா, ஃபாரின் மியூசிக் அது நம்ம கேட்போம் இல்லைங்கண்ணா. நம்ம ஃப்ரீ டைமில் கேட்குற அந்த மாதிரி மியூசிக் வந்து அவங்களுக்கு அந்த எமோட் பண்ணுறதுக்காக. ஏன்னா சிலது வார்த்தையை தாண்டி இப்போ சென்சார் பண்ண முடியாத ஒரே ஆர்ட் வந்து மியூசிக் தானே. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் சென்சார் பண்ணலாம் நம்ம படத்தை பண்ண மாதிரி. ஆனால் மியூசிக்கை பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து மியூசிக் கொடுத்து அவங்களை எமோஷன் வாங்குறேன். ஆமாம். பண்ணும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு. ஆனால் எங்கள் ஊர் சைடில் என்னன்னா அது சிவகுமார் எனக்கு ஆகலைங்கண்ணா. அதனால தான் இது எடுக்க முடிஞ்சுங்கண்ணா. இல்லை என்னங்கண்ணா, கல்யாணம் ஆகாதுங்கிறீங்களா? எனக்கு இல்லைண்ணா, அது இப்போ படம் எடுத்தவருக்கு இல்லைண்ணா, அது இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சினிமாக்கு போகிறேன்னு சொல்லும்போது டே சிவகுமார் மாதிரிடா அப்படிம்பாங்க. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினவர் அவர். ஸோ அதனால தான் சும்மா அந்த பெரிய சிவகுமார் மகனாக்குங்கிறது அது எங்கள் ஊரில் சொல்கிற ஒரு டைலாக். நிறைய பேர் இருக்காருன்னு எங்கள் அம்மா சொல்கிறத சொல்கிறாங்கண்ணா. நீங்கள் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர நீங்கள் கேளுங்கண்ணா. விஜய் இருக்காரு, நீங்கள் சிவகுமார் மகனாக்குன்னீங்கன்னு கேளுங்க. நீங்க என்ன தென்னலுங்க இந்த ட்ரெயின்ல கிடைக்காது போல. அண்ணங்கண்ணா ஷாலின் ஷாலினா சொல்லுங்க. தமிழ்ல நல்ல கியூட்டா தான் பண்ணீங்க. அடுத்து காலேஜ் பண்ணீங்க. இல்ல மேல சரிங்க. கலையா பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மூவில இதுலயும் அதே மாதிரி விஞ்ஞான பொண்ணு உற்சாகவே போயிருக்கீங்க. தம்மு தண்ணி நல்லதா இருக்கு. கேரக்டர் எப்படி இருந்தது? நல்லதா இருந்தது. அவங்க இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி பண்ணல, இதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்றது. அண்ணா நீங்க என்கிட்ட கூட கேள்வி கேட்கல, இதை கேட்காதீங்க, புரியாது உங்களுக்கு. ஆமா இந்த கேரக்டரா வந்து அந்த பார்த்தாரு என்ன சொன்னாரு? அவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க படம். யஷ்வந்தோட ஒரு வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ்ன்னு ஃபீல் பண்ணார். ஸோ அது கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும், கேட்கணும்னு ஃபீல் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு ஆப்டாக இருந்தது. இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. உங்க வீட்டுக்கார படமும் உங்க படமும் எந்த படம் ஓன்னு நினைக்கிறீங்க? சார் நான் மைக் கிட்ட வந்தாலே என் கல்யாணம், வீட்டுக்காரர், வாழ்க்கை அந்த மாதிரி தான் என் கண்ணகி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். 2 படமும் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், எங்களுக்கு அதில் சந்தோஷம்தான். 2 பேருமே எக்ஸைட்டடாக இருக்கும். கடைசி தருணம் எப்படி இருந்தாரு? உங்க கூட எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ அழகாக நடிச்சு நீங்கள் 2 பேரும் அப்பா பொண்ணு மாதிரி
ஆமாம், மயில்சாமி சார் வந்துட்டு லைக் அவ்வளோ பாண்ட் இருந்தனால தான் அந்த அப்பா பொண்ணுங்கிற கனெக்ட் உண்மையிலேயே இருந்தது. அவர் அழுதா எனக்கு நிஜமாவே அழ வரும். ரொம்பவே ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். அவரோட ஒர்க் பண்ணதை நினச்சி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்கும்போது டீ கொடுக்க சொன்ன மாதிரி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். வார்த்தை கேட்டிருக்கீங்களே, லைனாக கூட்டம் நெட்டி தெரியலங்க. இப்போது அது அவர் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி நீங்கள் ஏன் ப்ளூ சட்டை போட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு போட்டிருக்கீங்கல்ல. ஸோ எனக்கு வந்து நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரோட தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, இது சரி. காஃபி பிடிக்குமோ டீ குடிக்குமோ எனக்கு கொடுக்கலாம். அவரும் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன், நான் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஆனால் உங்கள் பேர் என்னங்கண்ணா? என்னங்கண்ணா? இனிமேல் இன்று முதல் பைல்வான் பாலா சூப்பர்ண்ணா, நீங்களே நல்லா கேட்குறீங்க. வேறங்கண்ணா, வேற எதுவும் இருக்குங்களா? தேங்க்ஸ் சார். அகைன் அந்த ரிக்வெஸ்ட்டை நான் திருப்பி சொல்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த கடைசி 15 மினிட்ஸ் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணுங்கண்ணா. சாரிண்ணா, நம்ம நடித்த ஆதிஷ் சாரி ஒரு 2 விஷயம் மட்டும் பேசணும்னா, நம்ம நடித்த ஆதிஷ் இந்த கேரக்டரில் பண்ணியிருக்காருன்னா நம்ம ஃப்ரெண்டு. அடுத்து வெற்றி இந்த கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வித்யா பிரதீப், நிழல் ஜீவியம் வருவார், நாளைக்கு வருவாருங்கன்னா. அப்புறம் இன்னும் 2 பேர் என்னன்னா, இந்த படம் வந்து முக்கியமாக ரீச் ஆகிற கேபிள் சங்கர் அண்ணன் ஒரு காரணம். எங்கே இருக்காருன்னு தெரியல, இங்கே இருக்காரு. இன்னொன்று, இந்த படத்தை நம்பி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற எங்கள் தலைவர் சக்திவேலன் அண்ணா இதுக்கு ஒரு பெரிய காரணம். இதை விட முக்கியம், எங்களை நம்பி காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ண கணேஷ் சார். வாங்க சார். இது ஃபர்ஸ்ட் கதை கேட்கும் போதே தம்பி எனக்கு ஒரு சாய்ராட் மாதிரி கதை சொல்லுப்பா அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அந்த மாதிரி ஆனால் அது படத்தில் தாங்கண்ணா, நேரில் கிடையாது. இவரும் தனுஷும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, இவங்க சப்போர்ட் இல்லைன்னா இப்படி ஒரு படம் கண்டிப்பாக வந்திருக்காதுண்ணா. தேங்க்யூ. அண்ணா நன்றிண்ணா.